நான் எது தெரியாம பான் பராகரவியா நடிச்சிட்டேன் நானு. தொடர்ந்து எனக்கு வந்து அதே மாதிரி ரோல்ஸே வர வர ஓகே அப்படின்ட்டு ஒரு பீரியட்ல வந்து போதும். எடுத்த உடனே அர்ஜுன் சாரோட ஃபைட்ன்றாங்க. என்னடா இது வரைக்கும் நான் ஸ்கிரீன்ல ரொமான்ஸ் பண்ணதே இல்ல. ஆமா ஆமா, அது வந்து நீங்க யோசிக்கிற மாதிரி டைரக்டர்ஸ் யோசிச்சாதான் ஓகேடா இவரை வச்சு இந்த மாதிரி யோசிக்கலாமே, மாத்தி யோசிக்கலாமே அப்படின்னு யோசிக்கணும் டைரக்டர்ஸ். யாருக்குமே தெரியாத உங்களோட ஒரு சீக்ரெட் இப்ப நீங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். அன்னோன் சீக்ரெட் அபவுட் யூ. எஸ். ஆரியன் என்னோட பேர் வந்து ஒரிஜினல் நேம் வந்து பிரேம் ஆனந்த். கடலிலே மழை விழுந்த பின் எந்த துளி மழை துளி காதலில் அது போலதான் கலந்திட்டேன் காதலி. பிருந்தா, நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்டோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமே. திருப்பாச்சி, விடுதலை இந்த மாதிரி படங்கள்ல பயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர் பிளே பண்ண டேலண்டடான ஆக்டர் ஆரியன் அவர்கள் தான் இன்னைக்கான கெஸ்ட். வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரொம்ப. இப்ப இந்த கெட்டப் பார்க்கும் போது எங்க 2 பேருக்குமே பயங்கர நிறைய டவுட்ஸ் வருது. இது அடுத்த படத்துக்கான கெட்டப்பா, ஹீரோவா இருப்பீங்களோ? ஏன்னா நிறைய வில்லன் கதாபாத்திரத்துல பார்த்ததுனால அடுத்த படத்துல ஹீரோக்கான கெட்டப்பா அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட் வருது. நீங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். இல்லைங்க, நான் வந்து எப்பவுமே வில்லனா நடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து வெற்றிமாறன் சாரோட படம் பண்ணிட்டு இருக்கேன், ராஜன் வகையறா. அந்த படத்துடைய லுக்கு தான் இது. ஆக்சுவலா அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு, அதை பத்தி பேசும்போது பேசலாம் நம்ம. ஓகே, சோ ராஜன் வகையறான்னு சொல்லிட்டீங்க, என்ன கேரக்டர், நாங்க உங்களை எப்படி எதிர்பார்க்கலாம்? ராஜன் வகையறா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு ப்ராஜெக்ட். என்னன்னா 1960s நடக்கிற மாதிரி ஒரு பேக்ட்ராப் இது. ஃபர்ஸ்ட் நாள் அந்த செட்டுக்கு போகும்போது தெரியுது அந்த பஸ் ஸ்டாப்பிங், அங்க இருக்கிற பீப்புள்ஸோட காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம ஏதோ ஒரு டைம் மிஷின்ல டிராவல் ஆகி 60s வந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆஃப்டர் தட் வந்து அதில் அப்போ இருந்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நான். ஸோ அப்போ இன்ஸ்பெக்டரோட காஸ்டியூம்ஸ்லாம் வந்து ஆஃப் ட்ராயர், அப்புறம் அந்த பெரிய பெல்ட் வச்ச இது. நான் வந்து தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் சார் எல்லாம் அப்படி பார்த்துருக்கேன் நான். ஸோ ஆமா, அதே காஸ்டியூம் வந்து நம்ம போடுறப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது. வெற்றி சாரோட ப்ராஜெக்ட்னா கேட்கவே வேணாம். அதுல வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு டெப்தா இருக்கும் அந்த கதாபாத்திரம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஒர்க் பண்றது. ஆமா, அதுல வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா நிறைய ஆர்டிஸ்ட், அமீர், கிஷோர், அப்புறம் கென் கருணாஸ், இன்னும் சொல்லிட்டே போலாம், சாய் தமிழ், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க ஒர்க் பண்றது. வெரி இன்ட்ரெஸ்டிங் அது. ஓகே, நைஸ். அண்ட் அதே மாதிரி அந்த காலகட்டத்துல ஸ்லாங்கும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும்ல, அந்த ஸ்லாங் வந்து எப்படி அடாப்ட் பண்ணீங்க? அது வந்து கொஞ்சம் முன்னாடி ரிகர்சல் எல்லாம் பார்த்துட்டு அப்படிதான். ரொம்ப அதே இதுல அப்படின்றது வந்து ஒன்னும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. 60ஸ்க்கும் இப்போதுக்கும் பெரிய அந்த இதெல்லாம் கிடையாது. ஆனா ஓரளவுக்கு மட்டும்தான். அதனால அதெல்லாம் ஈஸியா தான் இருந்தது. ஏதாவது ஒரு ஃபியூ லைன்ஸ், ஒரு 1-2 டயலாக் எங்களுக்காக அப்படியே பேசி காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த ஸ்லாங்ல. அது வந்து இல்ல என்ன சொல்றது, அவரோட பெர்மிஷன் இல்லாம நம்ம வெளியில சொல்றது. நான் இந்த 60s சொன்னது ரைட்டா ராங்கா நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறேன் நானு. சோ எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப வெரி குட் அது. ஆமா, நீங்க படமா பாத்தீங்கன்னா தான் அந்த டயலாக்ஸ் எல்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த கேரக்டரோட பார்க்கும்போது. இப்ப சொன்ன அந்த பஞ்ச் எல்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. இப்ப மத்த படம் மாதிரி பஞ்ச் டயலாக் எல்லாம் இருக்கு அதுல. அதுல ரொம்ப யதார்த்தமா அப்படி இருக்கும், சொன்னாலும் புரியாது இப்போ அந்த கான்வர்சேஷன் வந்து. அதனால யூசுவலாவே டைரக்டர் வெற்றிமாறன் சார் அப்படின்னு சொன்னாலே வந்து அவர் கதையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு டெப்த் இருக்கும், ஒரு ரா சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா? இதுல என்ன மாதிரி வித்தியாசத்தை நாங்க பாக்கலாம்? எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு வாங்களே, அந்த மாதிரி ரொம்ப இன்டென்சிவா இருக்கும் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இன்டென்சிவா. இவர் வந்து ஹீரோ, இவர் வந்து வில்லன் அப்படிலாம் இல்லாம எல்லாருமே இங்க மனுஷங்க தான். நிஜத்துல வந்து எல்லாருமே இங்க மனுஷங்க தான். அவங்களுக்குள்ள இருக்கிற குணங்களை வந்து அப்படியே காட்டுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். தெரியும் சினிமா மாதிரி இவர் வில்லன், இவர் ஹீரோ அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்லாம இருக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, பட் பொதுவாவே போலீஸ் கேரக்டர்ஸ்னா வந்து பாசிட்டிவ் ஷேடும் இருக்கும், கிரே ஷேட், நெகட்டிவ் ஷேடும் நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்திருக்கோம். உங்களோட கேரக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா இருக்குமா, இல்ல பக்கா வில்லனிக்கு ஒரு போலீஸ் ரோல் வந்து எதிர்பார்க்கலாமா? ஆக்சுவலா ஒரு ரொம்ப பிலாசபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க யாரும் நல்லவனும் கிடையாது, யாரும் கெட்டவனும் கிடையாது. முழு நேரத்துல அந்தந்த சூழ்நிலைகள் தான் முடிவு பண்ணுது. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் அது. நான் நல்லவன் அப்படின்றதும் கிடையாது, கெட்டவன் அப்படின்றதுல அந்த சூழ்நிலைகள் நம்மளை எப்படிலாம் மாத்துது அப்படின்ற மாதிரி. அதனால கமல் சார் சொல்ற மாதிரி ஐ அம் த வில்லன், ஐ அம் த ஹீரோன்ற மாதிரி தான். நல்லவன் கெட்டவன் எல்லாம் கலந்து இல்ல நிஜமாவே அதான். ஆமா, நான் வந்து அதுல வில்லனா பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எந்த காட்சிகளும் எடுக்கல. நான் ரொம்ப நல்லவனாச்சு அப்படின்றதும் இல்ல. ஒரு 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 யதார்த்தமான ஒரு மனிதனுடைய ஒரு கதை மாதிரி தான். ஓகே, அப்ப இப்படி கேட்கலாம் பவித்ரா, அவரோட பர்சனல் லைஃப்ல ஆரியன் அவர்கள் நல்லவரா கெட்டவரா?
நாயகன் டைலாக் அதான் சொன்னேன். யாரும் இங்க 100% நல்லவன் எல்லாம் கிடையாது. சரி, யாரும் கெட்டவனும் கிடையாது. இப்ப நான் உங்களை அதே கேள்வி கேக்குறேன், நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? இல்ல சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நல்லவங்களுக்கு நல்லவன் சார், கெட்டவங்களுக்கு கெட்டவன். இந்த டைலாக் நான் சொன்னதா எடுத்துங்க. ஓகே. ஆனா பயங்கர உஷார் சார் நீங்க. உஷார்லாம் இல்லைங்க, லாஜிக்கா தான் சொல்றேன். நான் நல்லவன், நான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? டேய் நடிக்காதடா அப்படின்னுவாங்க. அதே நேரத்துல அவ்வளவு கெட்டவனும் கிடையாது நானு. சோ தெரியலையேமா. பொதுவா வில்லன் ரோல் பண்றவங்க ரொம்ப நல்லவங்க ரியல் லைஃப்ல அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம். சோ அதனாலதான் ஃபேஸ் உங்களுக்கு ரகடா இருந்தாலும் மனசு வந்து குழந்தை போல மனசோ அப்படின்னு நாங்க நினைச்சோம். அது என்னன்னா, நான் யோசிச்சு பாத்திருக்கேன், வில்லனா நடிக்கும் போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துடுறோம்ல, இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து ஸ்கிரீன்ல போயிடுது. அதனால மேபி ரியல் லைஃப்ல வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்படின்ற ஃபீல் நானே பண்ணிருக்கேன். நம்பியார் சாமி வந்து அவ்வளவு பாசிட்டிவா இருந்திருக்காரு அப்படின்னா அவருடைய நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியில் தள்ளிடுறாரு அங்க ஸ்கிரீன் முன்னாடி. ஸோ ரியல் லைஃப்ல அவர் வந்து ரொம்ப பிளசண்டா நல்லவனா இருக்கிறாரு. அதே எனர்ஜி வந்து இங்கே ஒர்க் ஆகலாம். இப்போ யூஸ்வலா நம்ம ஒரு வில்லனை பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் வந்து வில்லனை துரத்துவாரு, இல்ல ஹீரோயினை வந்து ரேப் பண்ற சீனு, ஹீரோயினை வந்து கடத்திட்டு போறது, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நாங்க பாத்திருக்கோம். பட் இதே வந்து ஒரு வில்லனை வந்து பயங்கர ரொமான்டிக்கான ஒரு சீன்ல பார்த்தா அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல, இது வரைக்கும் நான் ஸ்கிரீன்ல ரொமான்ஸ் பண்ணதே இல்ல. அதுதான் கேக்குறோம். ஆமா ஆமா, அது வந்து நீங்க யோசிக்கிற மாதிரி டைரக்டர்ஸ் யோசிச்சாதான் ஓகேடா, இவரை வச்சு இந்த மாதிரி யோசிக்கலாமே, மாத்தி யோசிக்கலாமே அப்படின்னு யோசிக்கணும் டைரக்டர்ஸ். அது என்ன? பட் உங்களுக்கு அந்த ஆசைகள் இருக்கா? நமக்கும் வந்து ஒரு பெயர் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ரொமான்டிக் சைட வந்து நம்ம வில்லனோட ஒரு ரொமான்டிக் சைடு காமிக்கலாம் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு ஆசைகள் இருக்கா? கண்டிப்பா. நம்ம வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து என்ன சொல்றது, அந்த உணர்வுகளை வந்து விதவிதமான வித்தியாசமான உணர்வுகளை வெளிப்படுத்தினாதான் ஒரு நடிகனுடைய இதுவே. அதுக்கு எலிஜிபிளான ஒரு பர்சன் தான் நம்ம. ஆனா கிடைக்கிறது என்னவோ இந்த மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு. வர்றது, முறைக்கிறது, நடக்கிறது, உயின்றது, இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. மேபி பாப்போம், இன்னும் நிறைய இருக்கு. அப்போ உங்க கூட பேர் பண்ணா, இந்த ஹீரோயின் வந்து எனக்கு பேர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா உங்களோட அபிப்பிராயம் யாரு? சொன்ன சேர்த்து வச்சிருக்கீங்களா? சார் நீங்க சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த டைரக்டர்ஸ் பாத்துப்பாங்க. டைரக்டர்ஸ் பாப்பாங்கல்ல, டைரக்டர்ஸ்க்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கிற மாதிரி தானே. இத நான் சொல்றேன். ஆனா யார் இருந்தா சரியா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? நிஜமா கேக்குறேன். இல்ல சஜஷன் கேக்குறேன். இல்லைங்க, சினிமான்றது ஒரு கிரியேஷன், ஒரு டீம் ஒர்க் தான். இல்ல நான் எடுத்த முடிவுன்றதோட நான் உங்களை கேக்குறேன், யார் இருந்தா கரெக்டா இருக்கும் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா உங்க ஹைட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு பேரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் சார். அப்பதான் வந்து நச்சுன்னு வந்து உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ உங்க விஷயம் நீங்க சொல்லணும். ரகுல் பிரீத்தி சிங். ஓகே, ரகுல் பிரீத் சிங். ஆமா, இப்ப அவங்கள கூட யோசிச்சிருக்கேன். இந்த ஹைட்டுக்காக அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவா பண்ணும்போது இவங்கள வந்து ஹீரோயினா பண்ணா நல்லா இருக்கும். வாவ் வாவ், ஆமா, சூப்பர். பாக்குற டைரக்டர்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்க. இவங்களெல்லாம் சீக்கிரமா பேரா போட்டுருங்க. அண்ட் அதே மாதிரியே நீங்க வந்து ப்ராப்பரான ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டரா, இல்ல டைரக்டர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சீன் கொடுக்குறாருன்னா நீங்க உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இம்ப்ரவைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து ஓனா வந்து இன்கார்பரேட் பண்ணலாமா அப்படின்னு சஜஷன் டைரக்டர்ஸ்ட்ட கேட்டு அந்த மாதிரி ஒரு ஹோம் ஒர்க்கும் பண்ணுவீங்களா? அது டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்டர். அவங்களுக்கு வந்து இப்போ சில டைரக்டர்ஸ் வந்து சார் இதுதான் சார், இவ்வளவுதான் சார், அதாவது நீங்க இதுல இன்டர்ஃபியர் ஆகாம இதுல என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க சார் அப்படின்ற டைரக்டரோட ஆட்டிடியூட் இருக்கும். அதை வந்து யாரும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. பட் அந்த ஆட்டிடியூட்ல வந்து நம்ம வந்து இவர்கிட்ட வந்து ஓகே, இவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும், என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்யலாம் அப்படின்றது ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து அந்த ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளோட ஐடியாஸ் வந்து இன்புட் கொடுத்து ஒர்க் பண்றது வந்து அது ஒரு ஹாப்பியா இருக்கும். ரெண்டு விதமான இதுதான். அந்த டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்டர். ஓகே. எந்த டைரக்டர்ட்ட நீங்க பயங்கர டைரக்டர்ஸ் ஆக்டரா இருப்பீங்க, அவர் சொல்றத மட்டும் தான்ப்பா கேட்பேன் அப்படின்னா எந்த டைரக்டர் சொல்லுவீங்க நீங்க ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்ல? இல்ல, எல்லாத்துலயுமே என்னுடைய இன்புட் இருக்கும். அப்படியே ஒர்க் பண்ணிட முடியாதுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ வெற்றி சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா கூட ஒரு ஷார்ட்டே இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நம்ம 3 பேர் பேசிட்டு இருக்கோம்னா அதுல ஏதோ ஒண்ணு நம்மளுடைய பங்களிப்பு நம்மள அறியாமையே வரும். ஸோ அதனால அதெல்லாம் வந்து அது அந்த இடத்துக்கு ரொம்ப சரியாவும் இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் இப்படி ஒர்க் பண்ணி ஒன்னா பேசி, சினிமான்றது நாங்க எல்லாமே டீம் ஒர்க் தானே. ஓகே. சோ அடுத்ததா வந்து நீங்க ஆக்டர் விஜய் அவர்களோட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்ப ஆக்டர் விஜய்னு சொல்லக்கூடாது, சிஎம் விஜய் அவர்களோட வந்து ஒர்க்கும் பண்ணிருக்கீங்க. அவரோட growth பார்க்கும் போதே வந்து ஒரு டயலாக் இருக்கு இல்லையா, குறி வச்சா எற விழுண்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு குறி வச்சாரு. மேசிவான growth. இந்த growth நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. நான் வந்து திருப்பாச்சி ஆக்ட் பண்ணும் போது வந்து அப்பயே நல்ல ஹைட்ல தான் இருந்தார். நல்ல அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. நம்மளுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல வந்து எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, எனக்கு அவருக்கும் டயலாகே கிடையாது. இவ்வளவு பேர் வாங்கி கொடுத்த படம் திருப்பாச்சி.
விஜய் சாருக்கும் விஜய் சாரோட வில்லன் அப்படின்ட்டு எனக்கு அவருக்கும் டயலாகே கிடையாது. காம்பினேஷனே 1 day தான் ஷூட். அந்த உள்ள வரும்போதே இந்த சங்க ஊத்திட்டு உள்ள வருவாரு. சோ அதுல வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தது. என்னடா ஒரு 5-6 நாள் விஜய் சாரோட சீன் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. பட் அந்த ஒரு நாள்ல என்ன பேசணுமோ நல்லா பேசி சிரிச்சு ஹாப்பியா இருந்தது. ஆஃப்டர் தட் அடுத்தது நான் பண்ணணும்னு நினைச்சேன், ஏதோ சரியா அமையல. அப்படியே இப்போ வந்து சிஎம் ஆயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்மள ஒருத்தர் ஆன மாதிரி தான் இருக்கு, இல்ல நம்மளே ஆன மாதிரி தான் இருக்கு அந்த இடத்துக்கு. அவரை நேர்ல போய் மீட் பண்ணி ஒரு விஷஸ் கொடுத்துட்டு வரலாம்னு ஏதாவது யோசிச்சிங்களா? கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி இருக்கிற கமிட்மெண்ட்ல அவருக்கு சரி நம்மளும் போயிட்டு அதை வந்து இது பண்ணுவாங்க. ஆனா கண்டிப்பா கூடி சீக்கிரம் அதை பண்ணணும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமா, நம்ம வீட்டுல ஃபேமிலியில எல்லாம் சும்மா இருப்பாங்களா, போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லுவாங்களா, அதனால சரி அது ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அந்த போட்டோவை ரீக்ரியேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நாங்க காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா, ஆமா, நிச்சயமா நானும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, சூப்பர். சோ விஜய் சார் மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த மக்கள் சேவையில எல்லாம் வந்து ஆசை இருக்கா? உங்களையும் வந்து எதிர்பார்க்கலாமா பாலிடிக்ஸ்ல? பாலிடிக்ஸ்ல எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம என்னத்தை அதெல்லாம் இல்ல. பட் நல்லது பண்ணணும், நம்மளால முடிஞ்ச நம்ம உலகத்துல நல்லது பண்ணிக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்க நிறைய ஸ்டன் சீக்வென்சஸ்ல நடிச்சிருக்கீங்கல்ல, நிறைய படங்கள்ல. சோ அதுல வந்து ஏதாச்சும் ஒரு படத்துல நான் வாங்கின அடி இப்ப வரைக்கும் என்னால வந்து மறக்க முடியல, இப்ப வரைக்கும் அது பயங்கர அடியா இருக்குன்னா எந்த படத்துல, எந்த சீன்ல? வடிவேலு சொல்ற மாதிரி 1 2 அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. என்னென்ன டைமிங் மிஸ் ஆயிடும். நானும் சந்தானமும் ஒரு படம் நடிச்சோம், தக்கப்போடு போட்டுராஜா ஒரு படம் நடிச்சோம். தக்கப்போடு போட்டுராஜா அந்த படத்துல வந்து சந்தானத்தை நான் அடிச்சிருவேன், அவரு வந்து என்ன பிளாக் பண்ணி இப்படி இப்படி பஞ்ச் ஒண்ணு பண்ணணும். அப்போ வந்து யாரோட டைமிங்கும் ஒண்ணு மிஸ், சந்தானத்தோட இல்ல என்னோட டைமிங் மிஸ். இந்த அடி விழணும், என் முகம் வந்து இப்படி திரும்பணும். நான் சிங்ல என்ன ஆச்சுன்னா கரெக்டா அடி வரும்போது நான் இப்படி வந்துட்டேன். அந்த அடி வந்து அப்படி அப்படி ஊந்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்து மறக்கவே முடியாது. ஆமாமா, அப்படியே இதெல்லாம் கட்டி சந்தானம் ரொம்ப பதறிட்டாரு. ஐயோ சாரி ஆரியன் அப்படின்ட்டு. பட் அவர் சாரி கேட்கறதெல்லாம் எங்கேயோ கேட்கற மாதிரி இருக்கு. அது நடந்திருக்கு. அப்புறம் ஒரு ஃபைட்ல வந்து ரோப்ல வந்து இது பண்ணுவாங்க, கீழே உடம்பு கொஞ்சம் அங்கேருந்து இப்படி டிராவல் பண்றது ஒண்ணு இருக்கும். அந்த டிராவல் வந்து கண்ட்ரோல் இல்லாம என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய பாறைங்கெல்லாம் இருக்கும், அதுல போயிட்டு அப்படி இடிச்சோம். சோ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. ஆமா, அதெல்லாம் தாண்டி அப்புறம் வந்து என் ஃபர்ஸ்ட் படம் கிரின்னு ஒரு படம் பண்ணேன், சுந்தர் சி சார் படம், அர்ஜுன் சார் ஹீரோ. அதுல வந்து நல்ல லாங் ஹேர் எல்லாம் வச்சுட்டு இருப்பேன். சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு, ஒரு குழந்தை நானு சினிமாக்கு. போயிட்டு என்ன சீன் என்னன்னு சொல்லல டைரக்டர் பார்த்தோன்னே எனக்கு வந்து எப்பவுமே ஃபேஸ் வந்து ரொம்ப ரக்கடா இருக்கும். அதுல வேற ஒரு லாங் ஹேரா அடி பயங்கர டெரர் பீஸா இருப்பான் போல இருக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு என்ன சீன்னா எடுத்த உடனே அர்ஜுன் சாரோட ஃபைட்டுன்றாங்க. என்னடா இது அர்ஜுன் சாரோட ஃபைட்னா அர்ஜுன் சார் தனியா வராரு, எனக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க. சார் அந்த அளவுக்குலாம் நான் ஒர்த் இல்ல சார், ஏதாவது சின்னதா கொடுப்பீங்கன்னு பார்த்தா அப்படின்னு நான் சொல்லலையே தவிர எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இது அர்ஜுன் சாரோட ஃபைட், அவரோட ஃபைட் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அதுல வந்து ஏதோ பண்ணிட்டேன், நான் ஒரு அடிப்பாரு, நான் விழணும், கீழே விழணும். இப்ப நான் சினிமாவோட டெக்னிக்ஸ் தெரியும், ஸ்டண்ட்ல வந்து நம்ம எப்படி கீழே விழணும் எதுவுமே தெரியாம ஆணுன்றது இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அதனால அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும். நம்ம ஒரு டான்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், அந்த ப்ராக்டிஸ் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும், நம்மள நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி இந்த மாதிரி வில்லன்னு பார்க்கும்போது ஹீரோவையும் வந்து நீங்க அடிக்கிற மாதிரி சீக்வென்சஸ்ல அது வந்திருக்கு. அந்த டைம்ல வந்து இதுதான் என்னோட சான்ஸ், இப்ப பண்றேன் பாருன்னு சொல்லி ஏதாவது ஹீரோவை தெரியாதனமா அடிச்சிட்டீங்களான்னு கேட்க வந்தேன். இங்க என்னன்னா அது ஒரு இது இருக்கு, என்னதான் நீங்க ஹீரோ அடிச்சாலும் கிளைமேக்ஸ்ல மறுபடியும் அடிக்க போறது யாரு? ஹீரோ தான். அதனால கொடுத்தது திருப்பி கொடுப்பாங்க. அதனால எதுக்கு வம்பு, தெரியாம சாரி புதா நான் எக்ஸ்ட்ரா சாரி கேட்டுருவேன். ஏன்னா இவரு கிளைமேக்ஸ்ல நம்மள அடிக்க போறாரு, அது முன்னாடியே சாரி கேட்டுருது. அதனால யாரையும் அப்படியே அதெல்லாம் நடந்திருக்கா சார்? ஏதாவது இன்சிடென்ட் ஏதாச்சும் படத்துல தெரியாம அடிச்சு பயங்கரமா வந்து ஹீரோக்கு அடி விழுந்து அங்க ஒரு இன்சிடென்ட் ஆன சம்பவம்? அவ்வளோ இதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஆமா, சினிமாக்குள்ள வந்து என்ட்ரி கொடுக்கும்போது சில விஷயங்களை கத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, லைக் ஸ்டன் சீக்வன்ஸா இருக்கட்டும் இல்ல டான்ஸா இருக்கட்டும் சொல்லி. இப்ப வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன்பா, இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது, இவ்வளவு வருஷம் ஆயும் வரலையே அப்படின்னு ஏதாவது கவலைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கா? ஒரு விஷயம் வரல, எது? ஸ்கிரீன்ல ரொமான்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு வரல. மத்தபடி எல்லாமே ஓகே தான். ஒரு ஆக்டரா வந்து டான்ஸ் பண்ணுவேன், நானு ஃபைட் பண்ணுவேன், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குன்னு நம்ம பழகுற சர்க்கிள்ல சொல்லுவாங்கல்ல. சோ எல்லாமே இருக்கு. சோ அந்த சான்ஸ் மட்டும் தான் வரல.
ஓகே டைரக்டர்ஸ் பாக்குற டைரக்டர்ஸ் ஒரு ரொமான்டிக் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ரொமான்டிக் வில்லன் கூட சொல்லலாம். அப்படி கூட He's waiting. எடுத்துக்கலாம். ஆமா ரொமான்டிக் வில்லனாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆமா அதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேடி வரும் சார். இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா வரப்போகுது வாவ் சார். சூப்பர். எஸ் அண்ட் அதே மாதிரி இந்த இன்டர்வியூ கண்ட 30 டேஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வரும். எக்ஸாக்ட்லி ஆமா சூப்பர். ஓகே அண்ட் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க நான் கிரி படத்துல நடிக்கும் போது நான் ஒரு குழந்தையா இருந்தேன், எனக்கு புதுசா இருந்தது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியே அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த குழந்தைக்கு எவ்வளவு வயசாயிருக்கு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில? அதுக்கு ஆச்சுங்க ஒரு அப்போ கிரியில இருந்து கணக்கு எடுத்தோம்னா மோர் தென் 2004 2026 22 இயர்ஸ் ஆகுது. 22 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குழந்தை இல்ல, வளர்ந்து வந்தாச்சு. ஆமா பெரிய சோ வளர்ந்த ஒரு வாலிபன் ஆயிட்டீங்க இல்லையா? ஆமா 22 இயர்ஸ்ல இருக்கேன் நானு. ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து கஸ்தூரி ராஜா சார் ட்ரீம்ஸ்ன்ற படத்துல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஒரு வில்லனா வந்தேன் நான் அதுல. ஆஃப்டர் தட் அந்த படம் வந்து ரொம்ப டிலே. தனுஷ் வந்து ஹீரோ. அப்போ ரொம்ப சின்ன பையனா, அது ஒரு பீரியட். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த படம் வந்து ரொம்ப டிலே ஆயிட்டே இருந்தது. ஸோ அடுத்தது வந்து இது பண்ணேன், கிரி பண்ணேன். ஸோ போஸ், அதுக்கப்புறம் வந்து திருப்பாச்சிக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல டேக் ஆஃப் இருந்தது. 6 ஈ பரட்டேன்கிற அழகு சுந்தரம், சபரி அப்படின்னு அப்போ ஒரு நிறைய படங்கள் நடிச்சேன். என்னன்னா ஒரே டிபிக்கல் அந்த வில்லன், அந்த ரவுடி, வில்லன்றதை விட ரவுடி அப்படின்ற ஒரு இது. எனக்கு ரவுடின்றதெல்லாம் வந்து அவ்வளோலாம் கிடையாது. நான் எது தெரியாம பான்பராகவே நடிச்சிட்டேன் நானு. தொடர்ந்து எனக்கு வந்து அதே மாதிரி ரோல்ஸே வர சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு பீரியட்ல வந்து போதும், வேற ஏதாவது ரோல்ஸ் வந்தா நல்லா இருக்குமே, அந்த லாங் ஹேர் எல்லாம் கட் பண்ணிட்டு ஸோ அப்படியே வெயிட் பண்ணிட்டு அது அப்புறம் சில படங்கள்லாம் வந்தது. சிலது வந்து ஹிட் ஆச்சு, சிலது வந்து ஃபிளாப் ஆச்சு. ஸோ இந்த 22 இயர்ஸ்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சோ சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு 22 இயர்ஸ்ல கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. பண ரீதியா எவ்வளவு கிடைச்சிருக்கு, எவ்வளவு கோடிகள்ல வந்து நீங்க இருக்கீங்க, இப்போ எவ்வளவு வீடு வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு கார்ஸ் வாங்கியிருக்கீங்க? எல்லாமே லக்ஸரி பிராண்டா சார்? பணம் வந்து ஓகே தான், அதெல்லாம் வந்து இன்னும் பெரிய அந்த இது இல்லைன்னா கூட நமக்கு என்னவோ அதை வந்து கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பணம்ன்ற மோட்டிவேஷன் அதுல எனக்கு பணத்துல பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் ஓகே தான், நல்லா தான் வந்துட்டு இருக்கு. என்னன்னா நம்ம நினைச்ச கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு அதுலதான் பற்றாக்குறையா இருக்கே தவிர எக்கனாமிக்கலா அண்ட் ஒரு காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய வில்லனா நடிச்சவங்க, நடிகரா வந்தவங்க எல்லாம் இப்ப வாய்ப்புகள் வந்து குறைவாகிட்டே இருக்குது இல்லையா? சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரிய பெரிய வில்லனா நடிச்சவங்க அது வந்து இதுதானே, ஒரு சர்க்கிள் தானே, வந்துட்டே இருக்கிறது. அது வந்து ரொம்ப நேச்சரான ஒரு விஷயம் தான். நம்மள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தா நீங்க உங்களோட பேஷன் லைஃப் லாங் நீங்க இதுல தான் இருக்க போறீங்க. நீங்க உங்களை எப்படி அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க சார் சோ ஃபார்? என்னன்னா ரீசன்ட் மூவிஸ் எல்லாத்தையுமே பாக்குறோம், ஆக்ட் பண்றோம், அதுல ஒரு பேஷனேட்டா இருக்கிறோம். பிசிக்க வந்து கரெக்டா வச்சுக்கணும் ஆக்டருக்கு. ஸோ அதுக்கு என்னவோ அதை பண்றோம். இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆனா பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் விட்டுறோம்ல டெடிகேட்டடா. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு உடனே வந்து அதெல்லாம் என்ன சார் அதானே, அதனால ஸோ நம்மள வந்து ஒரு கரெக்டா பாத்துக்கிறதே ஒரு அப்கிரேட் பண்ணிக்கிறது தான் நம்மள. பட் ஆக்சுவலா நீங்களும் ஹீரோவாக இருந்தா இப்ப இந்நேரத்துக்கு வந்து ஏகப்பட்ட கேர்ள் ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க. வில்லனா நடிச்சதுனால தான் கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சே. சத்தியமாங்க எனக்கு பார்த்தா பொண்ணுங்க பேசுறதே கிடையாதுங்க ரோட்ல. பார்த்தோம்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இதெல்லாம் பாப்போம்ல, அதாவது இப்படி பார்த்தா கூட ஓகே. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்போம், அந்த ஒரு பழைய குர்தா ஒண்ணு போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும்போது தூரத்துல இருந்தே பார்த்துட்டு கை காட்டுவாங்க, சார் பான்பராக் தானே சார் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். என்னடா இது கேர்ள்ஸே வந்து பேச மாட்டேன்றாங்க நம்ம கிட்ட, அந்த வருத்தமா இருக்கும்ல. இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஸ்வீட்டா பேசிட்டு இருக்கோமா? கண்டிப்பா. இல்ல பேலன்சிங்கா இருக்கணும்ல லைஃப்ன்றது. என்ன உங்ககிட்ட ஒரு இப்ப என்கிட்ட வந்து ஒரு 10 பேர் பேசுறாங்கன்னா அதுல ஒரு 5 பாய்ஸ் இருக்கணும், 5 கேர்ள்ஸ் இருக்கணும். 10 பேரும் பாய்ஸாவே இருந்தா ஓகே. அண்ட் அதே மாதிரி வியர்ட் மொமெண்ட்லாம் நடந்திருக்கு. அதாவது பப்ளிக் ஸ்பேஸ்ல எல்லாம் வந்து வில்லனுங்கிறதுனால பெருசா வந்து உங்கள்கிட்ட வந்து கான்வர்சேஷன் வச்சுக்காம, ஏன்னா நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு விஷயம் இருக்குல்ல, வில்லனா பார்த்தா ஓ அவங்க நிஜமாலே வில்லனாவே இருந்துருவாங்களோ ரியல் லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி, வில்லன் டி அந்த படத்துல இவனை கொண்டானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா? அது அந்த முன்னாடி இருந்து நீங்க சொன்ன அந்த பீரியட் வந்து முன்னாடி இருந்தது வில்லனாவே பாக்குறது. இப்போ வந்து கொஞ்சம் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். சார் உங்க படம் எல்லாம் பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பேசுறாங்களே தவிர ஓ வில்லன் அப்படின்ட்டு. சில பேர் நீங்க சொன்ன மாதிரி போட்டோ எடுக்க பயப்படுவாங்க. போட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்கும், வருவாங்க, அந்த
அந்த மாதிரி ஒரு மாதிரி நிப்பாங்க. அவங்க நிக்கும் போது கம்ஃபர்டபுளா இருங்க, ஏன் இவ்வளவு அப்படின்னா, இல்ல சார் பயமா இருக்கு சார் அப்படின்னுவாங்க. சோ அவங்களுக்குள்ள இருக்கு அந்த பயம். ஓகே. ஆனா யாராவது திட்டிருக்காங்களா வந்து, ஏன் இப்படி என் ஹீரோவை பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஆதங்கப்பட்டு? இது வந்து நான் திருப்பாச்சி படத்தை தியேட்டர்ல பாக்குறேன், கமலா தியேட்டர்ல பாக்குறேன். அது ஒரு 5-6 முறை பார்த்துட்டே இருந்தேன் நான் ஒவ்வொரு ஷோக்கு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து பேரரசு சார் நானு எல்லாருமே போயிருந்தோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க. திருப்பாச்சி படம் வந்து கமலா தியேட்டர்ல போயிட்டு இருக்கு, ஈவினிங் ஷோ. ஈவினிங் ஷோ வந்து இன்டர்வல் முடிஞ்ச உடனே வரோம், வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கோம். தியேட்டர் ஃபுல்லு, அப்படியே வந்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அப்ப மண்ண தப்புல ஆத்தா பெத்த வெத்தல அந்த சாங் எல்லாம் முடிஞ்சது. இப்போ வெளியில வராங்க பசங்கலாம் இதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக. என்னை பார்த்துட்டாங்க, நானும் டைரக்டர் தான் நிக்கிறோம். என்னை பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல அந்த டைம், அப்போ வந்து சினிமா இன்னும் இப்போ மாதிரி மொபைல் எல்லாம் பார்க்க முடியாது. சினிமானா தியேட்டர்ல தான் பார்க்கணும். அப்புறம் விஜய் படம் ஃபர்ஸ்ட் டே இது அது பார்த்துட்டு அப்படியே என்ன தூக்கிட்டாங்க. அப்புறம் டைரக்டர் கிட்ட சொன்னேன், அவங்க கிட்ட சொன்னேன், இவர் தான் டைரக்டர்னா படம் எப்படிங்க இருக்குன்னு கேட்டாரு. சார் இது 3வது வாட்டி பாக்குறோம் சார், தொண்டெல்லாம் கட்டிடுச்சு அவங்களுக்கு, கத்திட்டே இருந்திருக்காங்க. 3வது வாட்டி பாக்குறோம் சார், இன்னைக்கு படம் சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டே 1 பார்த்தேன். அப்புறம் ஒரு 10 days கழிச்சு மறுபடியும் போனேன் நான் தியேட்டருக்கு. போனா நான் வந்துட்டு போயிடுவேன். அவங்களோட தங்கச்சி, விஜயோட தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு மிரட்டிட்டு போயிடுவேன். அந்த சீன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இனிமேல் ஒழுங்கா இருங்கடா அப்படின்ட்டு கையில இருக்கிற ஹிட்டை தூக்கி போட்டுட்டு அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு போவேன். தியேட்டர்ல ஒரு சைலண்ட் இருக்கும். அப்போ கத்துனாங்க பாருங்க, கீழே இருந்து திட்டுறாங்க அந்த கேரக்டரை. ஆமா, அது சொல்ல முடியாது இப்போ. இப்படி திட்டுறாங்க, சரி ஓகே சொல்லியிருக்காங்க, வில்லன்னா திட்டதான் செய்வாங்க, அதுதான் அவங்களுக்கு கிரெடிட்டா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி அந்த படத்துல என்ன திட்டினதை நான் வந்து, அதாவது பஸ்டட் ஆகி திட்டினாங்க. அவங்க மனசுக்குள்ள கூட திட்டல, அப்படிலாம் கூட தியேட்டர்லயே திட்டினாங்க. பட் சில பேர் பயப்படுவாங்க இல்லையா, இந்த மாதிரி திட்டினாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நாள்ல வந்து பழிச்சிருச்சுன்னா அந்த மாதிரி பயப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பயம் வந்ததா? அதாவது நடிகன் வந்தாச்சு, அந்த கேரக்டர் பண்றவன தான் திட்டுறாங்க. நான் என்ன திட்டல, அது அந்த கேரக்டர் பண்றவனே திட்டுறாங்க. திட்டினாதானே வெற்றி அந்த கேரக்டர். அதனால சோ அவ்வளவுலாம் டீப்பாலாம் யோசிக்க கூடாது. இப்போ ஒரு ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் நாங்க வந்து வச்சிருக்கோம். ஒரு சில கேள்விகள் கேட்போம். மேபி நீங்க அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இல்லனா உங்களுக்கு ஒரு டேர் இருக்கும், நீங்க அதை பண்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே. ஒன் லைன்ல ஆன்சர் பண்ணணும். அதுவும் இது வரைக்கும் எந்த படத்துல நீங்க ஹையஸ்ட் salary வாங்கினீங்க, அந்த salary எவ்வளவு? இப்ப அப்படி சொன்னா இருங்க, நான் சொல்றேன் அது என்னன்னு. ஆனா இப்ப அந்த ப்ரொடியூசருக்கு வந்து எப்படி இருக்கும், அப்ப என் படத்துல தான் நான் உங்களுக்கு ஜாஸ்தியா கொடுத்துட்டேனா அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகும்ல. படத்தோட பேர் நீங்க சொல்லலாம். அதான் சொல்றேன். எனக்கு ஃபேவர் பண்ற மாதிரி அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு எப்படி இருக்கும், நான் சம்பளம் இந்த படத்துல தான் ஜாஸ்தி ஆகுனா அப்ப நான் தான் இழிச்சு சார், ஏதோ பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 1-2 அப்படிதான் ஆகி இருக்கும். ஆமா, பெரிய ப்ரொடக்ஷனா இருக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அப்படி சொன்னோம்னா வந்து மார்ஷல் படத்தை சொல்லலாம். மார்ஷல், ஆமா, ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன், எஸ்ஆர் பிரபு ப்ரொடியூசர், அவரோட படத்தை சொல்லலாம். ஓகே ஓகே. மேபி இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், சம்பளமே வாங்காம நான் வந்து நடிச்ச ஒரு படம் இல்ல, இது வரைக்கும் அப்படி இருந்ததே இல்லையே. சம்பளம் வாங்காம இல்ல, யாருமே கூப்பிட மாட்டாங்கல்ல அப்படி. ஆமா, ரொம்ப கம்மியா இருந்தா நான் என்ன சொல்லுவேன்னா, சார் எனக்கு பேமெண்டே வேணா, நான் வந்து பண்ணி தரேன் சார், நானு அப்படி பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு இருக்கேன். இல்ல அவங்களே அதுக்கு வந்து இல்ல வேணாம், இது வந்து ஒரு நல்ல டாக்டிக்கா இருக்கு இல்லையா? ஆமா, உங்களுக்கு சம்பளத்தை ரொம்ப லோவா பேசும்போது உங்களுக்கு என்ன ஆகும், சம்பளத்துக்காக நம்ம ஒரு படத்தை விடக்கூடாது, கேரக்டரும் நல்லா இருக்கு, சரி ஒண்ணு பண்ணலாம், நம்ம அவ்வளவு சம்பளம் கீழே இறங்கி போய் வாங்கிட்டோம்னா நமக்கே நம்ம மேல வந்து பிடிக்காம போயிடும். அதனால எனக்கு சம்பளம் வேணாம் சார், நானே வந்து ஒர்க் பண்ணி தரேன், இது நைஸ் ஐடியா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவங்க கொடுத்துருவாங்க. சூப்பர். ஏதாவது செலிபிரிட்டி கிட்ட இருந்து ப்ரொபோசல் வந்திருக்கா உங்களுக்கு? இதுக்கு மேலதாங்க வரும், இது வரைக்கும் வந்தது இல்ல யாரும். ரியலி? ஆமாங்க. சரி, நீங்க வந்து ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா உங்களோட கோ ஸ்டார், கோ ஆர்டிஸ்ட்? அதாவது என்ன சொல்றது, நான் வந்து அன்சிகா முத்துவானி கூட ஒரு படம் நடிச்சேன். ஆனா என்னன்னா, அவங்கள கட்டி போட்டு உதைக்கிற மாதிரி ஒரு சீன். யார் ப்ரொபோஸ் பண்ணா, அவங்க தான் எனக்கு பண்ணுவாங்களா இல்ல நான் தான் அவங்களுக்கு பண்ணுவேனா? இது தனுஷ் வந்து காப்பாத்துவாரு அவங்கள. சோ இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸே என் லைஃப்ல நடக்கலீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு எனக்கு சினிமா. சினிமா பாலைவனம். ரியல் லைஃப் ஓகே, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம கிரியேட் பண்ணிக்கதானே, இந்த உலகம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சோ சினிமா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாலைவனம் தான். அதே மாதிரியே யாருக்குமே தெரியாத உங்களோட ஒரு சீக்ரெட் இப்ப நீங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். அன்னோன் சீக்ரெட் அபவுட் யூ.
ஆரியன் என்னோட பேர் வந்து ஒரிஜினல் நேம் வந்து பிரேம் ஆனந்த். நான் வந்து ட்ரீம்ஸ் படத்தில் நடிக்கும் போது கஸ்தூராஜா சார் கேட்டார் என்ன பேர் வந்து ஆனந்த் அப்படின்னு. பார்க்கறதுக்கு நார்த் இந்தியன் மாதிரி இருக்கு, ஆனந்த் எல்லாம் நல்லா இருக்காதுடா, வேற ஏதாவது சொல்றா அப்படின்னாரு. அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவர் வந்து சொன்னாரு ஆரியன் பேர் வீடா நல்லாவா இருக்கு அப்படின்னு. ஏய் ஷாருக் கான் பையன் பேரு ஆரியன் தான்டா அப்படின்லாம் அப்ப சொன்னாரு. ஸோ அதனால என்னோட ஒரிஜினல் நேம் வந்து பிரேம் ஆனந்த். அதனால மக்களே நான் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்லியிருக்கேன். பிரேம் ஆனந்த் என் பேர். Okay. ஆமா. Nice. இது this is really unknown. ஆமா. ஓகே, ஏதாவது செலிபிரிட்டி பத்தி காசிப் பேசிருக்கீங்களா? காசிப் பேசாம யார் இருப்பாங்கல்ல? பேசிருக்கீங்களா? பேசணும்னா செட்லயே பேசுவீங்களா இல்ல வெளிய வந்துட்டு தான் பேசுவீங்களா? அது சிச்சுவேஷன் தான். இப்போ அந்த கூட இருக்கிறவங்க அந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் தான் வந்து அவர் எழுந்து போயிட்டாங்க, ஆனா இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படியா தெரியுமா, அது எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தானே காசிப்ன்றது இல்ல. அதனால பேசிருக்கோம். உங்களை பத்தி ஒரு ரூமர் வந்து இதெல்லாம் எனக்கே தெரியாதுப்பா, என்ன பத்தி ஏன்பா இப்படி ஒரு ரூமர் பரப்புறீங்கன்னா என்ன ரூமர் அப்படி வெளிய வந்தது? நான் அப்போ நடிக்கிறப்போ ஆழ்வார் படம் பயங்கர பிஸி, இவரு சொன்னா டேட்டுக்கு வர மாட்டாருன்னு பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு நியூஸ். இவர் வந்து நான் வந்து தனுஷ் படம் அஜித் படம் ஒரே டைம்ல பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு விஜயகாந்த் சார் படம் அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது பேப்பர்ல வந்து இவருக்கு வந்து ரெட் கார்டு போட்டாச்சு, இந்த மாதிரி வந்து சொன்ன டேட்டுக்கு வரதில்லை, இவரு இங்க டேட்டு கொடுத்துட்டு அங்க போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்தது. அவ்வளோலாம் இல்லையப்பா, நான் கரெக்டாக தானே வந்துட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த பீரியட்ல இருந்தது அந்த ரூம். கரெக்டா இவர் வந்து டேட்டை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாரு, கொடுத்த டேட்டை இவர் மெயின்டைன் பண்ண மாட்டாரு அப்படின்ற அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு. உங்க வாய்ஸ் வந்து செம்மையா இருக்கு, பேஸ் வாய்ஸ்ல இருக்கு. சோ எங்களுக்கு வந்து ஒரு பாடல் பாடுறீங்களா? காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி, காதலின் பொன் சங்கிலி இணைத்தது காதலில், கடலிலே மழை விழுந்த பின் எந்த துளி மழை துளி, காதலில் அது போலதான் கலந்திட்டேன் காதலி. பாடலா கவிதையா என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மேபி உங்க வாய்ஸ்ல யாருக்கா டப்பிங் கொடுத்திருக்கீங்களா? இல்ல, டப்பிங் கேட்டிருக்காங்க, சரி நம்மளே பண்ணலாம் அப்படின்றால. ஆனா எல்லா சவுண்ட் இன்ஜினியர்ஸுமே வந்து சார் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார், நம்ம தெலுங்குல இருந்து வர படத்துக்குலாம் நீங்க பேசுங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்குண்டான சந்தர்ப்பம் அமையல. அப்படியே சரி நம்மளே பண்ணிக்கலாம், நம்ம வாய்ஸ் எதுக்கு அப்படி பண்ணிட்டு அப்படின்னு. இந்த செக்மெண்ட்டை சூப்பரா வந்து எங்களுக்காக அழகா நீங்க பண்ணிருக்கீங்க. Thank you. Yes. Wow. And இப்ப அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? நீங்க ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க. சோ தமிழ்ல போயிட்டு இருக்கு, தெலுங்குல மத்த லாங்குவேஜஸ்லயும் போயிட்டு இருக்கா? தமிழ்ல வந்து இப்போ வந்து ராஜன் வகையரா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் பித்தன் அப்படின்ட்டு படம், அது வந்து மைம் கோபியும் நானும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு இருக்கோம். 2 பேர் தான் இம்பார்ட்டன்ட் அந்த படத்துல. அந்த 2 பேருடைய கதாபாத்திரங்கள் தான் இம்பார்ட்டன்ட். அது பித்தன். அப்புறம் வந்து பெருங்குடி அப்படின்னு ஒரு படம், அது வந்து ரிச்சர்டு, பரத், ராதாரவி சார், தம்பி ராமையா சார், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்கும். அதுல வந்து ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்றேன். ஸோ ஆமா அது. அப்புறம் வந்து செவலக்காலன்ற படத்துல வந்து ராபர்ட் மாஸ்டர் நானும் அண்ணன் தம்பியா பண்ணிட்டு இருக்கோம், சதீஷ் டைரக்டர். அதுக்கு ஆஃப்டர் தட் மார்ஷல், அது வந்து கார்த்தி ஹீரோ, கல்யாணி பிரியதர்ஷன் வந்து ஹீரோயின். கல்யாணி பிரியதர்ஷனும் நானும் அண்ணன் தங்கச்சியா அதில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். மார்ஷல்ல நடிக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் அவர் டைரக்டர் பத்தி சொல்லணும். தெரியும் இல்லையா உங்களுக்கு? தானாக்காரன் பண்ணாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் தானாக்காரனை பார்த்துட்டு படம் பயங்கரமா பிடிச்சிருந்தது. எனக்கு அவருக்கும் பழக்கமே இல்லை. நான் வந்து அதில் நடித்த ஆர்டிஸ்ட் கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அவர் தமிழுக்கு வந்து விஷ் பண்ணேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னார். ஆஃப்டர் தட் ஒரு 1 வீக்லேயே நானும் அவரும் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் விடுதலை படத்துக்காக. அங்கே சிறுமலை ஷூட்டிங்க்கு ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த படம் பண்ணுறாருன்னொடனே நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கும் ரோல் இருந்தால் சொல்லுங்கன்னா, ஒரு நல்ல ரோல் ஒன்று இருக்கு ஆரியன், 2 கேரக்டர் நான் ஒரு கேரக்டர் ஆகிட்டேன், நீங்கள் பண்ணுறதுனால 2 கேரக்டர் வச்சுருந்தனால அது ஒரே கேரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிட்டு ஒரு 21 டேஸ் நம்மளுக்கு திருச்சியில் ஷூட்டு. இப்போ ரீசெண்டாக அக்டோபரில் நடந்தது. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ் ஃபைட்டு எடுத்தாங்க. எனக்கு, கார்த்தி, ஆதி 3 பேரும். அதில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அதில். ஆமாம், கார்த்தி, கல்யாண் பிரியதர்ஷன் அவங்க ஓகே, ஆதி, சத்யராஜ் சார், பிரபு சார், நிறைய. அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஆக்டர் ஸ்ரீமன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பேசிக்கும்போது சொன்னார், அந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்களா? நானும் இருக்குங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி அவ்வளோ ஆர்டிஸ்ட் அந்த படத்தில். போயிட்டு ஒர்க் பண்ணுறோம். ஒரு 3 டேஸ் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து
சீனே சரியா வரல எனக்கு. ம். வருவோம், அப்படியே கூட்டத்துல நிப்போம், அப்படியே போவோம். ஒரு 3 days ஆச்சு, 4 days ஆச்சு. என்னடா நம்ம தானே இவர்கிட்ட கேட்டோம், நல்ல டைரக்டர் ஆச்சு இவரு, நம்மள மேல ஏதாவது ஒரு இதுவாகி போச்சு அவருக்கு அப்படின்ட்டு. ம். அந்த 2 கேரக்டர்னு சொன்னது வேற ஒரு ஆர்டிஸ்ட் போட்டு மலையாளத்துல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. ம். அந்த 2 கேரக்டர் ஒரு ஆமா. கேரக்டர் ஆகுறது பார்த்தா மறுபடியும் அந்த 2 கேரக்டராவே இருக்குது. ஓ. அது மலையாளத்துல இருந்து ஒரு ஆக்டர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ம். நம்மளுக்கு நான் லிட்டரலி ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன். ம். ஒரு க்ரௌடு அதில் வந்து அப்படியே வந்து நிற்கிறது போகிறது, மற்றவங்களுக்கு பொசிஷன் கொடுப்பாங்க, நம்மளுக்கு பொசிஷனே கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஒரு 4 நாள் ஆச்சு, என்னால் தாங்கவே முடியல. ரூமில் காலையில் கரெக்டாக கார் வந்துடும், அதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் போனால் வேலைன்னு மட்டும் இருக்காது, வேலையே இருக்காது. கூட்டத்தில் வந்து நிற்கிறது அப்படி வரது போகிறது இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், சார் இங்கே வந்து அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்கிறேன், இதை வரேன் இருங்க ஆரியன் அப்படின்னு போயிட்டாரு. ஐயோ என்னடா இது, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டோட பாஸ்பெக்ட்ல சினிமாவை நான் பார்த்தேன். வராங்க ஆர்டிஸ்ட்லாம் பேசுறாங்க போறாங்க, சரி ஓகே இந்த படத்துல வந்து கமிட் ஆயிட்டோம், நம்ம எதுவுமே நம்ம பேச வேணாம், என்னவோ அதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆஃப்டர் தட் ஒரு நாள் என்னால் தாங்கிக்கவே முடியல. ஒரு நாள் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டேன், ஏர்லி மார்னிங் 4 o'clock, தூக்கமே வரல எனக்கு. ஒரு ஆக்டரை கொண்டு போயிட்டு நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே, நம்மள வந்து வேலையை கொடுக்கல, ஜூனியர் மாதிரி நிக்கிறோம். நம்ம ஜூனியர் தப்பானவங்க இல்ல, பட் நம்மளுக்கு உண்டான சொன்னது நடக்கலையேன்னு ஒரு மெசேஜ் போட்டேன் 4 o'clock. என்ன சார் என் மேலே ஏதாவது உங்களுக்கு வருத்தம் இருக்கா, ஏன் நீங்கள் வந்து எனக்கு வந்து சீனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களை நம்பி தானே சார் நான் வந்தேன் அப்படிலாம் கேட்டிருந்தேன். அப்புறம் அவர் ரொம்ப சென்சிட்டிவாக உடனே ரிப்ளை பண்ணாரு, ஆரியன் அப்படிலாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அடுத்த ஷெட்யூலில் தான் உங்களுக்கு வந்து உண்டான ஒர்க்கே, இது வந்து சும்மா ஒரு ஒரு நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்ற மாதிரி அவர் காட்டுற ஒரு விஷயம் தானே தவிர அங்கதான் உங்களுக்கு வேலை, ராமேஸ்வரத்துல தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த படம் வந்து என்னால மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ இவ்வளோ நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்பவே ஜாலியா ஃபன்னா எங்களுக்காக பதில் சொல்லியிருந்தீங்க. நீங்க பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ ஸோ மச்.